இஸ்லாமிய சமூகம் காட்டித்தராத பல வழிகளில் சிலர்கள் துக்கத்தை கொண்டாடுவதால் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவைத்தான் அவர்கள் தேடி தருகிறார்கள். காரணம், அறிவு சார்ந்த மார்க்கம் இஸ்லாம் இல்லையா? பெருமானாரின் வஃபாத்திற்கு கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு கூட நாம் என்ன செய்யறதில்லை, அவ்வளவா பெரிய துக்கம்லாம் கொண்டாடுறதில்லை. அவர்களும் வந்தார்கள், மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களை புகழுகிறோம், மௌலிது ஓதுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் அவர்கள் இறப்பில் கூட அனாச்சாரங்களை செய்யாத முஸ்லிம்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய மரணம் குறித்து சில அனாச்சாரங்களை ஏற்படுத்தி விட்டார். இன்றைக்கு அது தலை விரித்து ஆடுவதை பார்க்கிறோம். சங்கிலியால் அடிச்சுக்கிறது, கீரிக்கிறது, அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, இஸ்லாமியத்தினுடைய கொள்கை கோட்பாடும் அல்ல என்பதை திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சுன்னத் ஜமாத்தின் என்னன்னு தெரியல, அதுக்கு அடுத்த வர தலைமுறைக்கு என்ன ஆகும், இதெல்லாம் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நம்பிடுவோம். அதனாலதான் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு காலம் உடலை வருத்தி கொண்டு சங்கிலியால் அடித்துக் கொண்டு உடலை கீறிக்கொண்டு யா ஹுசைன் யா ஹுசைன் என்று சொல்வதால் ஈமான் ஜொலித்திடாது. அது இஸ்லாத்திற்கு முரணான செயல். சரி, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் தானே, அவங்க பேரன் தானே, அவருடைய குடும்பம் குறித்து பெருமானார் என்ன சொன்னார்கள்? அஹ்ல பைத் என்று அரபியிலே சொல்லுவார். அஹ்ல பைத் என்று சொன்னா வீட்டு உடையவர்கள் என்று அர்த்தம். இது யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்கள் பெருமானாருடைய குழந்தைகளுக்குத்தான் அஹ்ல பைத் என்று சொல்லுவார். அந்த அஹ்ல பைத் என்பவர்களை நாம் எப்படி நேசிப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? அனைத்துக்கும் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. யாருடைய மரணத்திற்காகவும் மழை பெய்யாது, யாருடைய பிறப்பிற்காகவும் மழை பெய்யாது, அது நம்பவும் கூடாது. அல்லாஹ் எப்போ எதை நாடுகிறானோ அந்த இடத்தில் மழையை பொழிய செய்கிறான், அவ்வளவுதான். இதுதான் ஈமான், தெளிவான ஈமான். அப்படி இருக்கிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த இறப்பு செய்தியை துக்க நாளாக அனுசரித்து, இதுல பாருங்களேன், துக்க நாள்னு சொன்னா யாரு மரணித்தாலும் ஓரிரு நாள்ல அந்த துக்கத்தை மறந்துடணும். கணவன் வஃபாத் ஆயிட்டா தான் மனைவிக்கு கொஞ்சம் கூடுதலாக துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கம் சொல்லுகிறதே ஒழிய வேறு எந்த நபிக்கும் எந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நீங்கள் துக்கத்தை அனுஷ்டிங்கள் என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. அப்படித்தான் பண்பட்டு இஸ்லாமியர்கள் இன்று வரை வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த அஹ்ல பைத் குறித்து என்பதை நாம் புரிந்து கொள்வோமே, ஆனால் உண்மையிலேயே தெளிவான ஒரு சிந்தனைக்கு நாம் ஆட்படுவோம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் குறித்து சொல்லுகிற பொழுது அஹ்ல பைத் யாருங்க? அந்த அஹ்ல பைத் நான், ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹ், அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இவர்கள் மூலமாக இனி வர கியாமத்து நாள் வரை வரக்கூடியவர்கள், இந்த சந்ததியில வரக்கூடியவர்கள் அனைவர்களும் அஹ்ல பைத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அஹ்ல பைத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நபியினுடைய குடும்பத்தார். இன்னமா யுரீதுல்லாஹு யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் நாடுகிறான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை அசுத்தங்களில் இருந்து நீக்கி பரிசுத்தமானவர்கள் என்பதாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். பரிசுத்தமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற செய்தியை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். நம்ம நபி பரிசுத்தமானவர்கள், நபியை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் பரிசுத்தமானவர்கள். இது யார் சொல்றார்? திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் திருக்குர்ஆன்ல நபியுடைய சிறப்பு நமக்கு தெரியும். நபியுடைய மனைவிமார்களை பற்றி சொல்லுகிற போது லஸ்துன்ன கஹதன் மினன் நிசா, உலகத்திலே படைக்கப்பட்ட பெண்களை போன்று நீங்கள் இல்லை. அவங்களும் பெண்கள் தான். இந்த உலகத்துல 10 மாதம் தாயினுடைய கருவறையிலே இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் சிறப்பு குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஸ்துன்ன கஹதன் மினன் நிசா, மற்ற பெண்களை போல இல்ல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார். அவங்களும் பெண்கள் தான், ஆனால் சிறப்புக்குரியவர்கள், உயர்வுக்குரியவர்கள். அல்லாஹ் எவ்வளவு உயர்வுபடுத்தி காட்டுகிறான். அப்ப இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் மதிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உயர்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். சரி, எதுக்குங்க அல்லாஹ் அப்படி சொன்னா? லஸ்துன்ன கஹதன் மினன் நிசா, மற்ற பெண்களை போல நீங்க இல்லை, உங்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்று ஏன் சொல்கிறாங்க என்றால், இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம மௌத்தா போயிட்டா நம்முடைய மனைவி இன்னொருவரை திருமணம் செய்ய அனுமதி இருக்கிறது.
அப்படிலாம் உடன்கட்டை அப்படின்ற பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடம் இல்லை. அதெல்லாம் பண்டைய காலத்துல இந்தியாவில் இருந்து கணவன் மௌத்தா போயிட்டா மனைவி என்ன செய்யணும், உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லி இந்தியா போன்ற பகுதிகளில் அது ஒரு நடைமுறையிலே இருந்தது. இஸ்லாத்துல மாத்திரம்தான் மறுமணம், அதுவும் குறிப்பாக கணவன் வஃபாத் ஆகிவிட்டால் மனைவி விரும்புகிறார், இல்ல நான் இன்னொரு கணவனை தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்று சொன்னால் அவளை தடுப்பதற்கு தாய் தகப்பனுக்கு கூட உரிமை கிடையாது. இல்லம்மா வேணாம், அசிங்க கேவலம், பையனெல்லாம் பெரியவன் ஆயிட்டானுவ, இனி போய் நீ 2வது திருமணம்லாம் முடிச்சா ஊரு திட்டும் பேசும் என்று ஆலோசனை கொடுப்பதற்கு தாய் தகப்பனுக்கு கூட அனுமதி கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு அவ்வளவு தூரம் இஸ்லாம் சலுகை வழங்குகிறது. இது சட்டமா? இது பொது சட்டம், எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் உண்டான பொது சட்டம். ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து பெருமானாரின் கரம் பிடித்து மனைவியாக ஆகிவிட்ட பிறகு, பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு இந்த பெண்கள்லாம் மற்ற பெண்களை போல மற்ற யாரையும் திருமணம் முடிச்சிட முடியாது. சட்டம் வேறுபடுது பாருங்க, சட்டத்தை எல்லாம் பிரிக்கிறான். எல்லா பெண்களும் ஒரு பக்கம், உங்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது, அல்லாஹ் உயர்வை காட்டுகிறான். இதுவரைக்கும் எதை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பேசுவோம், மௌலித் ஓதுறதுன்னா ஐயோ சிறுக்கு குருமா, அது ஆகாது கூடாது, சுன்ன ஜமாத்காரர்கள் முட்டாளர்கள் அப்படிமா. இது பாருங்க, அல்லாஹ் பெருமானாரை மாத்திரமல்ல, பெருமானாரின் கரம் பிடித்த பெண்கள் கூட சர்வ சாதாரண சட்டங்கள் அவர்களுக்கு பொருந்தாது என்ற அற்புதமான நிகழ்வுகளை திருக்குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அதான் அஹ்ல பைத், பெருமானாரை நேசிப்பது, பெருமானாரின் குடும்பத்தை நேசிப்பது. இன்றைக்கு யௌமுல் ஆஷூரா, கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானாரின் வாரிசு, பெருமானாரின் பேரன் கொல்லப்பட்ட இந்த தினத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு, பெருமானார் எப்படியெல்லாம் அவர்கள் நேசிக்க சொன்னார்கள், இது மாதிரியான விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நம் ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய புது புது அனாச்சாரங்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் மேற்கோள் காட்டிக் கொள்ளக் கூடாது. அடுத்த தலைமுறைக்கு அதை எத்தி வைத்து விடவும் கூடாது. ஏன்னா இன்னைக்கு மீடியா பூரா போக்கஸ் பண்றோம். மொஹர்ரம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இஸ்லாமியர்கள் பண்டிகை எவ்வளவு கோலாகலமாக நடத்துகிறார்கள். சில இடத்துல தீ மிதிக்கிறது, சில இடத்துல உடம்பெல்லாம் புண்ணாக்கிக்கிறது. அது இஸ்லாமிய பண்பல்ல, இஸ்லாமிய மரபும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அஹ்லுல் பைத்தினுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அல்லாஹ் அசுத்தத்திலிருந்து நீக்கி பரிசுத்தமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது, என் குடும்பத்தாரை நேசியுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே பெருமானார் சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், உங்கள் குடும்பத்தார்கள் யார்? பெருமானாரின் மனைவிமார்கள் அலி ரலியல்லாஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு, அவருடைய பிச்சடங்கள் கியாமத்து நாள் வரை, இதை நம்ம எல்லாம் வெளியே கேட்கணும், அதோடு நிக்கல, கியாமத்து நாள் வரை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாரிசுதாரர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அத்தனை நபர்களும் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கிடுச்சு. தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிற பொழுது, நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ் என்ன அப்படின்னா, நான் 2ஐ விட்டு சொல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஹதீஸ் என்பது ஒரு சார்பா போவதில்லை, பல ரிவாயத்து, பல சஹாபாக்கள் பல ரிவாயத்துக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் வாயிலாக சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் தான் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மிஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 567ஆம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மரண நேரத்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னும் கொஞ்ச காலத்துல நான் மரணத்தை தெளிவுபடுவேன், 2 விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு அஹ்ல பைத் என்று சொன்னார். அஹ்ல பைத் என்றால் என்னுடைய குடும்பம். எப்படி ஹதீஸை பின்பற்ற வேண்டுமோ அதுபோல என்னுடைய குடும்பத்தார்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்று கூறி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை உயர்வாக சொல்லியிருக்கிறார். சொன்னதின் நோக்கம் என்ன? கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமியர்கள் குர்ஆனை பின்பற்றுவதை போல் அஹ்ல பைத்தையும் பின்பற்ற வேண்டும், அஹ்ல பைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான செய்திகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அபூதர் ரலியல்லாஹு காபத்துல்லாஹ்வுடைய கதவை பிடிச்சுக்கிட்டு
மிக ரொம்ப சத்தமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அபூதர் யார் என்பது இந்த மக்காவை சுத்தி குடியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருக்கெல்லாம் தெரியுமோ நான் தான் அபூதர். யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், நான் தான் அபூதர், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் என்று கூறி தொடர்ந்து பேசுகிறார்கள். யார் பெருமானாரின் குடும்பத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஒரு உதாரணத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்ன உதாரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் அந்த ஊரையே அழிக்கிற பொழுது கீழையும் ஊத்து மாதிரி தண்ணி வந்துகிட்டு இருக்கு, மேலையும் குட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பல். அந்த கப்பல்ல இருக்கிற மனிதர்கள் ஜீவராசிகள் மாத்திரம் தான் உலகத்துல இருக்கிறாங்க, மற்ற எல்லாமே அழிக்கப்பட்டு தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டது என்ற வரலாற்று சுருக்கம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் குடும்பத்தை நேசிப்பவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கப்பலிலே ஏறியவர்களை போன்றவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கப்பல்ல யார் ஏறிட்டாங்களோ, ஈமான் கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக ஆனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கப்பலிலே அவர்கள் ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வையும் நூஹையும் ஏற்றுக்கொள்ளாமல் கப்பலிலே ஏறாமல் விட்டார்களோ அவர்கள் நாசமடைந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். இதே போன்றுதான் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய என் குடும்பத்தார்களை நேசித்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கப்பலிலே பாதுகாப்பாக சென்று வெற்றி அடைந்தவர்களை போன்றவர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்திற்கு கடைசி வரை கியாமத் நாள் வரை உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி யாரு சொன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுவாங்க. சில பேர் அப்படி குறுகிய புத்தியோட பார்ப்பான், அல்லாஹ் ரசூல் போதும் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் போதும் இல்ல, இதுக்கு அவங்க குடும்பத்தார்கள்லாம் பிரிய வைக்கணும், நேசிக்கணும் அப்படின்னு. தொழுகையில ஒவ்வொரு 2 ரக்காய் தொழுகையிலையும் நம்ம ஸலவாத் ஓதுறோம் இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், நபி மீது ஸலவாத்து சொல்லிட்டு வ அலா ஆலி முஹம்மதின், ரப்பே பெருமானாரின் மீது கிருபை செய், பெருமானாருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று சொன்ன இதே நாவு நமக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ ஒவ்வொரு நாளும் பெருமானாரின் குடும்பத்தை உயர்வாக பேசிக்கொண்டுதான் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆல், ஆல் அப்படி என்ற அந்த அரபி வார்த்தைக்கு பெருமானாரின் குடும்பம் அர்த்தம். பெருமானார் மாத்திரமல்ல, பெருமானாரின் குடும்பத்தையும் சேர்த்துத்தான் நாம் ஒவ்வொரு 2 ரக்காத்திலையும், அது ஜும்மா தொழுதாலும் சரி, லுஹர் தொழுதாலும் சரி, அஸர் தொழுதாலும் சரி, நஃபில் 2 ரக்காத் தொழுதாலும் சரி, எல்லாத்திலையும் அத்தஹியாத்துக்கு பிறகு நாம் ஓதுகிற ஸலவாத் இருக்கிறது அல்லவா, அந்த ஸலவாத்திலே பெருமானாருக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டதோடு பெருமானாரின் குடும்பம் குறித்தும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அப்படியானால் தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பெருமானார் குடும்பம்னா என்னங்க, அவன் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறானா இல்லையா, அவனுக்கு உண்டான பதில் தான், அவர்களுக்கு உண்டான பதில். உனக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அத்தஹியாத்திற்கு பிறகு நீ சொல்லுகிற ஸலவாத்தில் பெருமானாரின் குடும்பத்தை தொடாமல் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யாமல் உன் தொழுகை பரிபூர்ணமாகுவதில்லை. அல்லாஹ் அக்பர். அப்படின்னா அப்ப நம்ம நபியை எவ்வளவு நேசிக்கணும், நபியுடைய குடும்பத்தார்களை எவ்வளவு நேசிக்கணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி விளங்கிக்கிடணும். இல்ல என்னை தானே தொழுகிற, அல்லாஹ் அக்பர் மட்டும் சொல்லி போதும் அப்படின்னு நல்லா நிப்பாட்டி இருக்கலாம் இல்லையா? நமக்கு கொடுத்த அறிவை விட நம்மளால அல்லாஹ்வின் அறிவை என்ன செய்ய முடியாது, இவ்வளவு சொல்லி நிர்ணயிக்க முடியுமா? அந்த ஆற்றல் நமக்கு இல்லை இல்லையா? அந்த அல்லாஹ் அவனை வணங்கக்கூடிய தொழுகையில் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வைத்து அதோடு நிறுத்தாமல் பெருமானாரின் குடும்பத்தையும் உள்ளே இழுத்து விடுகிறான் என்றால் இந்த சமூகம் கடைசி வரை யோசிக்க வேண்டும். அவருடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அதுதான். பெருமானாரை நேசிப்போம், பெருமானாரின் குடும்பத்தார்களை நேசிப்போம். ஆனால் அந்த நேசம் ஒரு லிமிட் இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி சங்கிலியால் தன்னுடைய உடம்பை அடித்துக் கொண்டு வரித்துக் கொண்டு செய்பவர்களையும் ஒதுக்கி, எனக்கு குர்ஆன் ஹதீஸ் போதுங்க, குடும்பத்தாரும் தேவையில்லை, சகாபாக்களும் தேவையில்லைங்க அப்படின்னு இந்த சைடும் போயிடாம சில பேர் என்ன சொல்றான், சகாபாக்களும் வேணாம், முன்னோர்கள், இமாம் பெருமக்கள், மூதாதையர்கள், நம்ம அத்தா அம்மா, நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வாழை அதான இஸ்லாம்.
எங்கேயும் தனிப்பட்ட முறையில வந்து நமக்கு எதுவும் புதுக்கப்பட்டதா குர்ஆன் ஹதீஸ் அப்படி அல்ல. அப்போ நம்முடைய முன்னோர்கள் யாரும் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் போதும் என்று சொல்லுகிற கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல குர்ஆன் ஹதீஸ் வேணும், முன்னோர்களும் வேணும்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரம்பு மீறி என்ன செய்யறது, இஸ்லாத்தில் இல்லாத செயல்களை செய்து உடலை வருத்திக் கொண்டு செய்யக்கூடிய இது மாதிரியான செயல், இதையும் கண்டிக்கப்பட வேண்டும். அப்ப அஹ்ல பைத் என்பது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக நேசம் வைத்து நாம் வாழ வேண்டும். அவருடைய குடும்பத்தாரையும் நேசிக்கணும். ஏன்னா அதிகமான பயான்ல இந்த பயான் கேட்க மாட்டோம். நபியை புகழு, நபியை நேசிக்க, இப்படியே பேசி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நபியை நேசிக்கணும், நபியை புகழ வேண்டும். அதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் நாம் வெற்றியாளர்களாக ஆக்கப்படுவோம். அவர்களை புறக்கணித்தால், அவர்களை இழிவாக பேசிவிட்டால், அவர்களுக்கு என்று தனி சிறப்புலாம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சிறப்பு கொடுத்து இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்துகிறான். நீ அவங்களுடைய குருவால் அறிய உனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இல்ல அவங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதை இல்லை என்று நீ நினைப்பது, உன் கடைசி காலத்தில் உன் உள்ளத்திலே ஈமான் நுழைவதிலிருந்து நீ தடுக்கப்படுவாய் என்கிற அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்கிறார். குர்ஆன் ஹதீஸ் தான் வேணும், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அஹ்ல பைத்துகளை நேசிக்க வேண்டாம், அவர்களுக்கு என்று எந்த ஒரு பெரிய ஒரு மகத்துவங்களா இல்ல என்று அவர்களை மட்டம் தட்டினால், இழிவாக கருதினால், கியாம நாள்ல இல்ல உன்னுடைய மௌத் நேரத்திலே ஈமான் உன் உள்ளத்திலே நுழைவதிலிருந்து தடுக்கப்படுவாய். அப்ப ஈமான் இல்லாம மரணிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு என்ற செய்தியைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார். அப்ப அஹ்ல பைத்தை நாம் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு கர்பலாவுடைய அந்த நிகழ்வு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தினம், உண்மையிலேயே சமூகம் வருடம் அதை ஞாபகப்படுத்தி அதனுடைய வரலாறுகளை ஒரே ஒரு வரியில சொல்றதா இருந்தா, அன்னைக்கு நடந்த அந்த சண்டை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் பதவி மோகம். இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். இந்த பதவி மோகம் உள்ளே புகுந்து விட்டால் எதையும் செய்வான். நம்மளாம் பணம் படுத்தும் பாடுதானே, அதே போல பதவியும் பயங்கரமா என்ன செய்யும், படுத்தும் என்பதைத்தான் அந்த கர்பலாவுடைய நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு பதவி வந்துட்டாங்க, அதுதான் இது. அன்னைக்கே போறீங்க, இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, இந்த பதவிக்காக வேண்டி பலர்கள் என்ன செய்யலாம், சிஎம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோயில்ல போய் ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அத புகழுங்க, அவர் உயர்வா பேசுங்க, தலைவர் தான், தமிழ்நாட்டுக்கே தலைவர் தான், ஆனால் கொள்கையை மறந்து கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, உன் கொள்கை, நம்முடைய கொள்கை கொண்டு என்னங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு என் தலைவன் நன்றாக வாழ வேண்டும் என்று கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனை நீ ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நீ என்ன கொள்கை கொண்டுன்னு தெரியல, என்ன முஸ்லீம்னு தெரியல. அப்ப யோசிச்சு பாக்குறேன், இப்ப இன்னைக்கு அந்த பயிலு இருக்கிறாங்க, ஈமான அடகு வச்சுட்டு வாழ்ற பயிலு இன்றைக்கு இருக்கிற மாதிரிதான் அன்றைக்கு கர்பலாவுல பதவிக்காக வேண்டி ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாரிசை கொண்டாங்க இல்லையா? இன்றைக்கும் சில நபர்களை உயர்வாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உயர்த்தி குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அரசியல் ஆதாயம் வேண்டும் என்பதற்காக வேண்டி, பதவி மோகத்திற்காக வேண்டி ஈமானை இழக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அது மாதிரியான பதவி வெறியில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற அற்புதமான துஆவை அஹ்ல பைத் என்ற பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான குடும்பத்தார்களை நேசித்து அவருடைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கு வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.